வெல்கம் பேக் டு அனதர் பிளாக் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் மேகி ரோல் ஆர் மேகி போண்டான்னு கூட சொல்லலாம். மேகி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஸ்நாக்ஸ் தான். ஸோ இது டொமேட்டோ சாஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ஸோ லெட் வி ஸ்டார்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி மேகி ரோல் ஆர் மேகி போண்டா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை லெட் வி கோ அண்ட் சி. ஸோ ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். அண்டு மேகி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி, வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5-10 சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. அண்ட் தேவைக்கான பச்சை மிளகாய். மேகி ஆட் பண்ணி கையில் நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். நல்லா உடச்சி சரியாக ஆக்கிடலாம். சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணுறேன், இஞ்சி ஆட் பண்ணுறேன், கிழங்கு. இனி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். முன்னாடி மசாலா சேர்த்துடலாம். ஸோ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். சீரகம், மேகி மசாலா, கருவேப்பிலை. இது ஒரு ஃப்ரைனஸ் கிடைக்கணும்ல, அதுக்காக ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரைஸ் நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வச்சிடலாம். ஸோ நல்லா உருட்டி வச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இது இப்போது உருட்டி வச்சாச்சு. 7 பீஸ் இருக்குது. இதில் 2 முட்டை அடித்து ஊற்றிருக்கேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரைஸ் ஆயில் ஊற்றிடலாம். நம்ம ஒன்றா எடுத்து முட்டையில் நல்லா டிப் பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் செட் ஆகிடுச்சு. இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு இப்போ திருப்பி போட்டாச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோடது மேகி ரெடி ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அருமையான நம்மளோட மேகி போல் ரெடி. ஸோ மேகி போண்டான்னு சொல்லவா இல்லை மேகி ரோலுன்னு சொல்லவா என்னன்னு தெரில எனக்கு. எனிவே செஞ்சுட்டோம். ஃபஸ்ட்டு போய் ஸ்லெட்ஸ் சாப்பிட்டு பார்ப்போம். ஓ உண்மையுமே நல்லா இருக்கியா? இப்படியே சாஸ் கூட இருந்தால் செம்மையாக இருக்கும். Hope you guys are enjoying today's Maggi different style recipe. So see you on next vlog. Till then, bye bye.